நியூஸ் தமிழ் கழுகு. சென்னையில அதிருப்தியில இருந்த கவுன்சிலர்களை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காரா மாநகராட்சி கமிஷனர். சென்னை மாநகராட்சியில் நடந்த மாதாந்திர மாமன்ற கூட்டத்துல மேயர் முன்னால இது மாமன்ற கூட்டமா இல்ல கமிஷனர் புகழ்பாடுற கூட்டமா அப்படின்னு பேசுற அளவுக்கு கேள்வி நேரத்துல பேசின கவுன்சிலர்கள் 15க்கும் அதிகமானவங்க கமிஷனரை புகழ்ந்து தள்ளி இருக்காங்க. கடந்த காலத்துல கமிஷனர் மேயர் கிட்ட கேட்காம எல்லா விஷயத்தையும் செய்யறாருன்னு சொல்லி மாமன்ற கூட்டத்துல கமிஷனருக்கு எதிரா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை கவுன்சிலர்கள் முன் வச்சாங்க. இப்ப நிலைமை தலைகீழா மாறி இருக்கான். எது எப்படியோ தன் மீது குற்றச்சாட்டை முன்வச்ச கவுன்சிலர்கள் பிரச்சனை முடிவுக்கு வந்துட்டுதா கமிஷனர் நினைக்கிறாராம். ஆனா இந்த நிகழ்வுனால மேயரும் துணை மேயரும் டென்ஷன் ஆகி இருக்காங்களாம். ஸ்ரீரங்கத்துல திமுக உடன்பிறப்பு ஒருத்தர் தனி ராஜ்யம் நடத்துறாராம். ஸ்ரீரங்கம் உத்தர வீதியை சுத்தி உள்ள பகுதிகளில் கோவில் தொடர்பான கடைகள், காலணிகள் வைக்கும் கடைகள், பொருட்கள் பாதுகாக்கும் அறைகள், கழிவறைகள், ஒரு மகளிர் சுய உதவிக்குழு கடை மட்டுமே அரசால அனுமதிக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் எந்த ஒரு பெட்டி கடையும் அங்க கிடையாது. ஆனா இப்ப வெள்ளகோபுரத்துக்கு எதிராக ஒரு பெட்டி கடை வந்திருக்கு. ஸ்ரீரங்கம் கோட்டை தலைவியோட கணவரோட உத்தரவின் பேர்ல தான் இது நடந்திருக்கான். குறிப்பா நாள்தோறும் அரசு தரப்புல அன்னதானம் வழங்கினாலும் கூட முக்கிய திருவிழா நாட்கள்ல தனியா அன்னதானமும் வழங்குறாராம். அறநிலைத்துறை அமைச்சரின் ஆதரவு தனக்கு இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காராம் கோட்ட தலைவியின் கணவர் ராமு. மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் வாய்மொழி உத்தரவா யாரும் ராமுவோட நடவடிக்கையை கண்டுக்க வேணாம்னு உத்தரவிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்களாம் ராமுவின் ஆதரவாளர்கள். நியூஸ் தமிழ் கழுகு.